Daily. Taste the Daily. தமிழ்நாடு சிஎம் வந்து பொய் சொல்றாரு அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க சொல்ற காரணிக்கும் அவர் சொல்லக்கூடிய காரணிக்கு என்ன வித்தியாசம், எதனால அந்த வித்தியாசம்? அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்பை வந்து 2 விதத்துல செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒண்ணு வந்து இருக்கிற எண்ணிக்கையை குறைத்து இந்த 534 அப்படியே இருக்கும், 543 அப்படியே இருக்கும். அதற்குள்ளாக மக்கள் தொகை அடிப்படையில மறுசீரமைப்பது என்ற கணக்கில் வந்தால் தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை குறையும். இன்னொரு திட்டம் வச்சிருக்காங்க, மக்கள் தொகை அடிப்படையில மொத்தம் இந்தியாவினுடைய எம்பிக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது என்பது. அப்படி அதிகப்படுத்தினால் உத்தரப்பிரதேசம் நம்மை விட கூடுதலாக பெற்று விடுவார்கள், பீகார் நம்மை விட கூடுதலாக பெற்று வருவார்கள். எந்த விதத்தில் இந்த 2 விதத்தில் எந்த கணக்கை போட்டு அவர்கள் கொண்டு வந்தாலும் அந்த இந்துத்துவ சக்திகளாக கையில இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட வடமாநிலங்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட முடியும். ஏற்கனவே அவங்க வந்து 2019 தேர்தல் 177 இடங்கள் பிடித்திருந்தார்கள். ஆட்சிக்கு வர முடியாத சூழல் அந்த எண்ணிக்கை வைத்து. ஆனால் அதே சதவீதம் அதே 4-5 மாநிலங்களில் அந்த இடத்தை பிடித்துவிட்டால் வருகின்ற காலத்தில் இந்த எண்ணிக்கை கூடும்போது அவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள். எனவே தென் மாநிலங்களை பற்றி யாரை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. தமிழ்நாட்டை பற்றி ஏற்கனவே நாம் இவ்வளவு குரல் கொடுத்தும் துச்சமாக மதித்து பேசுகிறவர்கள் அதே நிலைப்பாடு தான் செய்வார்கள். இப்பொழுது இன்றைக்கு அமித்ஷா சொல்லியிருப்பதும் எதுவும் முழுமையான பதில் அல்ல. அவர்கள் ஒரு மேம்போக்கான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார், எண்ணிக்கை குறையாது என்று. ஏற்கனவே இவர்களை பற்றி நாம் நாடறிந்த ஒரு விஷயம், எந்த செயலையும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்வார்கள். திடீரென்று ஒரு இரவு நேரத்தில் ரூபாய் நோட்டுடைய மதிப்பு செல்லாது என்று அறிவித்தவர்கள் தான். இந்தியாவில் ஒரு முக்கியமான மாநிலம் காஷ்மீர் என்று இருந்ததை துண்டாடி யூனியன் பிரதேசம் என்று அறிவித்தவர்கள் தான். ஜிஎஸ்டி என்ற வரி விகிதத்தை எந்த விதத்திலும் எந்த வியாபாரிடத்திலும் கேட்காமல் திணித்து நினைத்த நேரத்திலெல்லாம் அதில் கூட்டிக் கொண்டே போகின்றவர்கள் தான் இவர்கள். எனவே இவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் என்றைக்கும் ஒரே நிலையில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் இந்த சொல்லை சொல்லலாம், நாடாளுமன்றத்தில் சொன்னதையே மாற்றி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொண்டு அதுக்கு அடுத்த தமிழகத்துல குறையாதுங்கிற ஒரு சாக்கு போக்குப்பட்டு சொல்றதை வந்து திட்டமிட்டே பண்றாங்கன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. தமிழ்நாடு மாத்திரமல்ல, தென் மாநிலங்கள் அத்தனை பேருடைய எண்ணிக்கையும் அவர்கள் இதே நிலையை வைத்துக் கொண்டு அல்லது குறைத்து விட்டு வடமாநிலங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதுதான் அவருடைய ஒற்றை நோக்கம். அதை செய்யதான் அவர்கள் முனைவார்கள். அவர்களுடைய இலக்கான ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே மொழி என்ற அந்த நிலையை நோக்கி தள்ளுகின்ற ஒரு வழிமுறை தான் இதுவும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.